600 கோடிக்கு சொத்து இருக்கு, ரொம்ப லவ் பண்ற ஒரு பையன், அதுவும் இல்லாமல் நல்லா அழகா இருக்கான். இதுக்கு மேல ஒரு பையன்றது ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இவனை வந்து கொண்டிருக்கான். சரி பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா என்கேஜ்மெண்ட் நடக்கும் போதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முதல் தடவையே இவனை வந்து மேலே இருந்து கீழே தள்ளி விட்டு கொள்ள ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் அதில் எப்படி அவன் தப்பித்தவரை பொழைச்சவன் மேலே வந்ததுக்கு அப்புறமா ஐயோ நான் தெரியாம தான் கீழே ஒரு பாம்பு போச்சு, அந்த பாம்புட்டு இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி நடிச்சு இவனை நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டையும் நம்ப வச்சிருக்கா. இப்படி எதுக்கு நம்பி ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. டியர் கேர்ள்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பையனை பிடிக்கல, என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நடித்து ஏமாற்றி அவனை இப்படி கொள்ளலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவன்கிட்டே டீசெண்டாக கூட்டு போய் சொன்னீங்க அப்படின்னா அவனே உங்கள் வீட்டில் பேசி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கல்யாணத்தை அவனே நிப்பாட்டிடுவான். தயவு செஞ்சு கொலை பண்ணிட்டு அவனுக்கு தலையில முடியல, அவனுக்கு திக்குவாயா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான காரணம்லாம் சொல்லாதீங்க. உங்களை நம்பி உண்மையா லவ் பண்ற இந்த மாதிரி பசங்களை ஏமாத்தாதீங்க அன்பு தோழிகளே.